ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா T20 லீக் தான் கைஸ். T20 லீகில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அவங்க விளையாடலாம். இந்தியா கிரவுண்ட் தான் விளையாட்டோம். இந்த வாட்டி டாஸ் போட்டுருக்காங்க. இந்தியா பேட்டிங் சூஸ் பண்ணி கைஸ். கேஆரும் இவங்க வராங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைக்கர் தான். போன வாட்டி 327 20 ஓவர்லேயே வச்சுட்டு ஜடேஜா வச்சாரு செம்மையாக. இந்த வாட்டி அதே போஸ்ட்டில் ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பால் ஒய்டு கைஸ். கன்ஃபார்ம் 3 ரன் கைஸ். சொல்ல கைஸ் 3 ரன் ஓடிடுவாங்க கைஸ். ஆனால் 4 ரன் கிடைக்கும் ஒய்டு பாலில். எதுவுமே பண்ணாமலே 4 வச்சிட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் யாருன்னா கேஆர் கைஸ். ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தது விட்டாரு கைஸ். அவுட் பண்ணிட்டாங்க கைஸ். கேஆர் அவங்கள தக்கூத்து ஃபஸ்ட்டு பால்லையே. ஓ மை கேட், நல்ல பிளேயர் கைஸ். அதுக்குள்ளே இப்போ விராட் கோலி வர சொல்லிக்கிறாரு கைஸ். ஓ ஷிட், இப்படி அவுட் பண்ணுற மாதிரி வந்தாங்க கைஸ். தெரியுது கைஸ். சச்சின் தோனி 6 விட்டாரா இல்லை 4 விட்டுருக்காங்க. இந்த வாட்டி 367 சேஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்க ஒரு ரன்னு. அவுட்டா கைஸ். ஜடேஜா அவுட் பண்ணுறாங்க கைஸ். என்ன கைஸ் ஒரு பால் கூட ஆகல கைஸ். இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா பண்ணா ஒரு ரன் ஓடுறாங்க. ஒரு 3 ரன் கிட்ட ஓடுறாங்க. ரன் ஓட்டாங்க கைஸ். 3 ரன் ஓட்டாங்க. 4 ரன்னே ஓட்டாங்க கைஸ். எனக்கு பாலை பிடிக்கிறதுக்குள்ள கைஸ். ஆனால் ரொம்ப அநியாயம் கைஸ். இப்போ அந்த காம்போ ஒரு ரன்னாக கைஸ் சொல்ல முடியுது. 13.2 பர் ஓவர். செம்மையாக போடுறாங்க பவுலிங்கு. நிறைய பேர் ரன் அவுட்டாங்க கைஸ் ஆவாங்க கைஸ். ரொம்ப அநியாயமாக இருக்காங்க கைஸ் இந்த டீம் பாருங்க கைஸ். இவங்க மட்டும் தான் நடந்துக்காங்க கைஸ். பாருங்க பேட்டிங்கே சுத்தமாக உள்ள கைஸ். எனக்கு விராட் கோலியில் என்ன பண்ணுறா தெரில. இப்போ பார்ப்போம். சிக்ஸர்ஸ் யாருமே அடிக்கல கைஸ். தூக்கி விட்டாங்க 4. ரோஹித் சர்மா 4 அடிக்கிறதுக்கு நாளாச்சு. 6 அடிக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். யாருமே 6 அடிக்க. ஜடேஜா விட்டுருந்தா வச்சு 6 வச்சுப்பாங்க. விராட் கோலி அவுட் ஆகிட்டு கேகுமார் காம்போ நல்லா கைஸ் செஞ்சுது அந்த கேம் தான். ரன் ஓடுங்களா கைஸ். 3 ரன் ஓட வேண்டிய இடத்துல 2 ரன் ஓடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க கைஸ். 4 ரன்னு இவனுங்க 300 அடிக்கிறது டவுட்டு தான். 200 அடிக்கிறது டவுட்னா கைஸ். இல்லை எங்கே 367 சேஸ் பண்ண போகிறாங்க. ஒய்டாக போட்டுகிட்டே இருக்காங்க கைஸ். நிறைய ஒய்டு ஓட்டு மேட்சில். பேக் ஸ்டெப் வச்சு அடிக்க சொல்லிடுறாரு. யார் அவுட்டு? ஸ்டேட் அவுட்டு. விராட் கோலி ரொம்ப முக்கிய அவுட் பண்ணிட்டாங்க விராட் கோலி. இப்போ ஜிஸ்பர் ஆடு தொக்கு செம்ம தொக்கு வச்சார். வச்சு காம்போல் வாங்கினா பார்ப்போம் கைஸ். ஆனால் போனாட்டி ஜெயஜா 2 சென்ச்சுரி வச்சுட்டாங்க கைஸ். அது மறைக்கவே முடியாது. நான் அதை பார்க்கலாம். போய் கீழே கைஸ் லிங்க் இருக்குது, போய் பாருங்க கைஸ். பெரிய 15 ரன்னு வச்சுருக்காங்க 2 பேரும் காம்போவில். 15 பேர் இருக்குங்களா கைஸ்ட்டு? 2 ரன் ஓடி போட்டாங்க கைஸ். 2 ரன்னு வந்துட்டாங்க. இந்த ரன்னு ரொம்ப அநியாயமாக ஓட்டாங்க கைஸ். இவனுங்க சிக்ஸர்ஸ்லாம் அடிக்க மாட்டேங்கிறாங்க. விட்டாது 4 போயிடுது. 5 பாலில் 12 ரன் வச்சுருக்காரு ரோஹித் சர்மா. ஒரு ஓவர்லேயே 12 ரன்னாக கைஸ் அடிக்கிறாரு. இன்னும் போகக்கூடாது மேட்ச்சு கைஸ். இந்த மாதிரி ஒய்டு பாலே போட்டுருக்காங்க கைஸ். ரொம்ப நேரம் ஆகும். அது விட்டாங்க. இப்போவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் இருக்குது கைஸ். எத்தனை ஒய்டுங்க இவனுக்கு 3 அடினா ஒய்டு பால் போட்டே 3 வச்சு அடிக்க விட்டுவாங்க போல கைஸ் பாகிஸ்தான். ஆனால் 2 மெயின் பிளேயர் அவுட் ஆகிட்டாங்க கைஸ். அதாவது கைஸ் மொத்தமாக ஷிட் 40 ரன்னா தாண்டிக்கிட்டு இன்னும் 2 பால் ஒரு 6 4 இருந்தானா
ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஓவராக அது தாண்டணும் வாய்ப்பில்லை. இங்கேருந்து ஓடி அவுட்டு யாது இந்த மேட்ச் 100 கூட தாண்டாது கைஸ். பார்த்தாலே தெரியுது. அத்திகா பாண்டியா வராது விட்டாருங்க, தூக்கி விட்டாரு. பார்த்தா எதுவுமே ஒழுங்கு தண்டம் 42 per over. ரொம்ப அசிங்கமாக தூத்துட்டாங்க. பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான் செம்மையாகிறாங்க பிளேயர்ஸு. இந்தியா vs பாகிஸ்தான் ரொம்ப டஃப்பாக போகுது மேட்ச். அதெல்லாம் இன்னும் 20 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர்னா போயிட்டு அதுக்கே 4 விக்கெட் போயிடுச்சு. ஒரு விக்கெட் பார்த்தா கூட கணக்கில் வர மாட்டேங்குது. ரோஹித் சர்மா ஒரு 4 விட்டுருக்காரு. என்ன 4 விட்டேன்னா போயிடும் அப்படின்னா தோதான் போயிடும். ஓகே வந்து இது ஓட்டாங்க இதுதான் ஓட்டாயிடு நாட் அவுட்டுக்கு போயிடுவாங்க. 5 run ஓடணும் கைஸ். சச்சினும் தோனி வந்துருந்தா எல்லாத்தையும் நடந்துக்கே இல்லை கைஸ். 4 மார்க் போய் 6 மார்க் போய் 4 போயிடுது கைஸ். இன்னும் யாரும் 6 அடிக்க பமாச்ச 6 மட்டும் போச்சு. ஹர்திக் பாண்டியா மட்டும் 4 அடிச்சுட்டே கண்டினியூஸாக. ஹர்திக் பாண்டியா 4 பாண்டியா வாலிபால் போடுறேன். ஹர்திகா பாண்டியா 4 பாண்டியா வாலிபால் போடுறேன். ஸ்டம்பா இல்லை வேறு ஒரு 57 வந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஸ்கோர். ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆனால் அப்படி கைஸ் தெரியுது. இந்த மாதிரி சொல்லுங்கள். விக்கெட் விட்டாரு 4. இந்த எல்லா பாலும் 4 தான் கைஸ் போகுது. ஒரு 2 பால் மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் போகுது எல்லா பாலும் 4. வாய் வைக்கல 3 பால் மிஸ் பண்ணிட்டாரு. இதான் நம்ம ஹர்திக் பாண்டியா. வாங்க தெரியா பார்க்கலாம். ரோஹித் சர்மா கைஸ் பக்கம் வச்சாங்க கைஸ். ரோஹித் சர்மா பாலா ரோஹித் சர்மா தான் பால் காலால் எடுத்து விளையாடுவாங்க கைஸ். அநியாயம். அதே எவனும் அடிக்க மாட்டான் போல கேட்சா இல்லை 4 ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கல. ஹர்திக் பாண்டியா 4 4 அப்படியாங்க செய்யணும். இது பாட்டாக இருக்குது. இது எத்தனை இது ஐயோ ஒய் மட்டும் டீம் போட கைஸ். விட்டாரு தூக்கி விட்டாரு ஒரு 4 தான் 4 கெத்து செம்ம 4 கைஸ். சேஸ் பண்ணி 5 ஓவருக்கு வந்துட்டாங்க கைஸ். 23 5 ஓவருக்கு 23 வந்துட்டாங்க. 4 விக்கெட் போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. வந்துட்டாங்க கைஸ். இன்னும் 4 பால் கைஸ். ரோஹித் சர்மா ஈஸியாக அடிக்கலாம். 4 balls கைஸ். ஃபுல் டாஸ் ஷாட் ட்ரை பண்ணோம்னா கைஸ் ஃபுல் டாஸ் போக மாட்டேங்கிறாங்க. இப்படி விட்டாலே 4 6 போக மாட்டேங்குது கைஸ். ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால ஓய்து எத்தனை ஓய்து கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதான் நான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ரன்னு ரொம்ப மோசம். இப்படி இந்த மேட்ச்சு ரன் எடுத்துக்கலாம். 100 பாலுக்கு. ஹர்திக் பாண்டியா வராது. அவுட்டாகி போனாரு. அவுட்டு. ரோஹித் சர்மா கதை முடிஞ்சிச்சு. இப்போ யார் வரானா குட்டிப் யாரோ வர சொன்னாங்க. பார்த்தா நான் வர சொல்லி ஷாய் சுதேஷன் வந்து பார்த்தேன். வந்தாங்க 6 ஊருக்கு 81. ஷார்ட்லாம் ட்ரையே பண்ண மாட்டேங்காங்க. 2 ரன் வந்து கைஸ். அப்போ 3 ரன் வந்துச்சு. அப்போ 4 ரன் ஓடிக்கலாம் கைஸ். இங்கே மொத்தம் நம்ம 85. யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் 6 போக மாட்டேங்குது. ஹர்திக் பாண்டியா வராது. அவுட்டாகி போகாது. 81 ரொம்ப தப்பு கைஸ். ஜெயிக்கிற வாய்ப்பே தான் இந்தியா. அவன் தான் இருக்கான்.
விட்டாரு ஷார்ட்டா இல்லை மேட்ச் 57 200 அடிப்பாங்க. 220 அந்த மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் 200 220 தூக்கி விட்டாங்க. 6 இல்லை 4 போயிடுது. ஆனால் அது 6 மாதிரி தான் இருக்குது. பால் வந்து ஸ்பீடில் விட்டார் அவர் அப்படியே இன்னும் விட்டாங்க. தூக்கி 4 போகுது. 4 பறகுது கைஸ். 5 ரன் இருந்தால் அந்த டச்சிடலாம். ஹர்திக் பாண்டியாவில் ஒரு டீம் தூக்கி விட்டாரு. என்னது 4 போயிடுது. 6 போல. திரும்பி தூக்கி விட்டாரு. ஒரு ரன்னுக்கு தேவைப்படுது. ஒரு ரன் தந்தாங்க. அந்த கஷ்டம் 3 ரன் அவ்வளோதான். அந்த ரன் 2 இந்த பேட்டிங் ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஓவர்ஸ்லாம் நான் ஸ்பீடாக ஆட போகிறேன். இனிமேல் நான் ஆடக்கூட ஓவர்ஸ்லாம் நம்ப மாட்டேன். 6 4 வேணுமாண்ணா கைஸ். ஒய்தான் கைஸ். இதானா கைஸ். அதுதான் பேடிலே போதும். லெக் பேடில் அவுட் ஆகிட்டு அந்த மாதிரி எனக்கு ரீசன். இப்போ எங்கள் போலிங் ஆகும்போது என்ன மாதிரி பண்ண முடியும். கொடுத்தா ஷார்ட்டே வாங்க மாட்டேன். இன்னும் 2 ஓடு விட்டாரு போட. மீ ஃபஸ்ட்டு ஒரு 6 போய் யார் சப்பட்டை அட்டிக் பண்ணேன்னா சூப்பரான ஒரு 4 6 தான் போடு. பால் ஓய்து. நூற்றி 21 அடிச்சாங்க. 38 வச்சிருக்கோம். சப்ஜெக்ட் பண்ணுறேன் மேட்ச்சு. ஒரு ரன் பத்து ஓவர் 10 பால் வச்சுக்கிறாரு. விட்டாரு. என்னது 4 6 போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். 2 ரன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம். ஷார்ட் ட்ரை பண்ணாரு. ரன் கிடச்சிருக்கு. இப்படியே போச்சு 4. அது 4 போடு. இந்த சைடு ஆப்போசிட் விட்டுருக்காது. அட்டிக் பண்ணியோட அலைசன் தருகிறதுனா விட்டாரு 4 ஆனால் ரைஸ் போடு. 6 ஒரே ஒரு 6 தான் போயிடுது இந்த உருவாங்க. ரொம்ப நியாயம். சாய் சுதேஷன் 10 பால். விஷால் கிஷன் நல்ல இவ்வளோ குட்டிப்பியாரு டிக் பண்ணிங்கன்னா விட்டாது. அவர் அலிசன் டிக் பண்ணி பறிச்சிட்டாரு. ஒரு பால் 2 ரன் ஆச்சு. அலிசன் முனிசன் மார்க்கிட்ட கேட்குறாரு. இப்போ குட்டிப்பியார் வராது. 200 போகும் கன்ஃபார்ம். 220 மேலேனா ரொம்ப நியர் 50 வந்துக்குது. ஹர்திக் பாண்டியா அவுட்டு.
அது முடிஞ்சுது. அச்சீவ்மெண்ட் இயர்ஸ் ஓடி அச்சீவ் பண்ணி ஒரு 6 months ஆச்சு. ஃபஸ்ட்டு 6 வச்சு அச்சீவ் பண்ணினா ஷிட் இஷான் கிஷன் ரொம்ப எதுவுமே பண்ணாங்க. இஷான் கிஷன் வந்து ஃபுல்டாஸ் 2 பால் விட்டான். பைத்தியம் இஷான் கிஷன் 2 பால் விட்டான் கைஸ். 4 பால் விட்டான். 4 கைஸ் இவன் ஃபுல்டாஸ் அடிக்கிறது 3 பால் விட்டான். சாரி ஷார்ட் கைஸ். இஷான் கிஷன் அப்போ இஷான் கிஷன் நல்லா வந்து விட்டான். ஒயிட் பால்லாம் விட்டாங்க இஷான் கிஷன். குத்தி பியார் வராது. ஐயோ இவனோட ஸ்டாண்டர்டு செத்தான். 2 பேரும் பிளான் போட்டு வராங்க. ஐயா ஊழல்னா ஊடிலாம் சொல்கிறாங்க நினைக்கிறேன். என்ன அது தானே தெரியும். பிளானை பார்த்தா ஊருனா ஓடுவாங்க போலுக்கு. லெப்லேயே வருது. இப்போது சீரியல் மேட்ச் முடியும் ஆகும் படம். கைஸ் 7 wicket போயிடுச்சு. ஓகே அவுட் ஆகிட்டாங்க. செம்ம விளாடு தூக்கி விட்டால் பக்க உதவியில் வேஸ்ட்டு கைஸ். அடிக்கிறாரு. இல்லை அவுட் இல்லை. 5 பால் தான் பால் விட்டாங்க. மச்சம் வேஸ்ட். ஒரு 4 போய் இது ஒரே ஒரு 4. இப்போ அடிக்கிறாங்க. ஓகே கைஸ் விக்கெட்டே போக மாட்டேங்குது கைஸ். திடீர்னு என்னாச்சு தெரியல. மைக் வேறு ஆஃப் ஆகுது. இப்போ அது 6 இல்லை 6 தான். சூப்பர் கைஸ். மாமாச்சமி வந்தால் ஒரு 6 கைஸ். கெட்டு கைஸ். செம்மையாக ஒரு 6 வச்சாரு மாமாச்சமி. இன்னும் 30 runs தான். 30 runs அவுட் ஆகிட்டா முடிஞ்சுது. 2 விக்கெட்டுக்கு 30 runs அடிக்க முடியாது. இஷான் கிஷன் தான் வெயிட் பண்ணுறாரு. மிஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் இஷான் கிஷன். 4 பைடு சூப்பரான ஒரு 4. திரும்பி போய்க்குது 4 4 போகுது. 14 over தான் ஆகுது. ஒரு சீக்கிரம் மேட்ச் முடியிருக்காங்க. ஃபுல்டாஸா இல்லை கன்ஃபார்ம் 2 வருது. அப்போ 2 வந்துட்டாங்க கைஸ். 20 runs ஈஸி டார்கெட்டு. 10 குட்டிக்கு அவ்வளோ சொல்லுங்க. கட்சி 4 run கட்சி கைஸ். இன்னும் 16 runs தேவைப்படுது. அசால்ட்டு எல்லாரும் குட்டிக்கு இல்லை முகமது ஷமி அவுட் ஆகிட்டார். முகமது ஷமி அவுட் ஆகிட்டாரு. இன்னும் குட்டி பியார மாட்டான் கிடையாது. கேட்சா அவுட் ஆகிட்டா. அவுட் விட்டுவிட்டாங்க கைஸ். அப்போ அந்த அவுட் விட்டுட்டேன் நான். இன்னும் 5 நேரம் இருக்குது. அவுட் ஆகி ஒரு 6 அடி. ஐயோ புக் வச்சு கிளிக் பண்ணாது. இந்த பால் அவுட் ஆகி என்ன நல்லா இருந்தது கைஸ். இந்த பால் அவுட் ஆகிடு. அவுட் கைஸ். மேட்ச் வந்துச்சு. இதோட 10 விக்கெட்டாக போயிடுச்சு கைஸ்.
அத்திக் பாண்டியானா அதிகமாக வச்சுக்காது. இப்போ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. பாகிஸ்தான் வந்து ஒரு ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு முகமது ஷமி தான் போடுறாரு பால். ஃபஸ்ட்டு பால் போட்டாங்க முகமது ஷமி. ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. டாட் பால்லாம் போயிடுது சூப்பராக. செகண்ட் பால் போயிடுது. செகண்ட் பாலில் 4 சூப்பராக 4 போயிடுச்சு. இந்த மாதிரி 4 போயிட்டே இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். நம்ம ஜெயிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்று நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க கைஸ். நான் சொல்லணுன்னா வச்சுக்கிறேன் என்கிட்டவங்க. நம்ம இந்தியா டீம் தோக்க போனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முகமது ஷமிக்கு தூக்க ஆரம்பிச்சுவார். எவ்வளோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாள் பாகிஸ்தான் 4 வச்சுட்டே இருக்கும். இல்லைன்னா கம்மி வரும். பாருங்கள் இது கூட அவுட் இல்லை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அவுட் ஆகிருக்கும். அது பாருங்க இந்த கூட பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால 10 ரன் வச்சிட்டாங்க. இதுலேயே 8 ரன் ஃபாத்தாஸ் மட்டும் வச்சுக்காது. இப்போ வச்சாங்க பண்ணணுன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பண்ணானா 10 விக்கெட் எடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. முகமது ஷமி பவுலிங் பண்ணால் நம்பிக்கை வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க கைஸ். அதனால் ஒரு அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஆள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். 9 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படின்னா 9 விக்கெட் எடுக்க முடியும் கைஸ். போடாது பால் இல்லை. டாட் பால் போய் சூப்பராக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? டாட் பால் போடு. இன்னும் சேர்க்க லைக்கே பண்ணல. ஆனால் அது வந்து போடு. லைக் பண்ணுங்க கைஸ். அப்போது சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள். அப்போ டாட் பாலை அவுத்துவாங்க. முகமது ஷமி மாதிரி நம்பிக்கை விட்டு கை விடப்படா போது. அவுட்டா இல்லை, அவுட் இல்லை. ரொம்ப கவலையாக கிளம்பு கைஸ். அவுட்டே பண்ண மாட்டேங்கல. அவுட் ஆகி ஷிட் 4 போயிடுது. இல்லை 4 தான் கைஸ் போயிடுது. அவுட் ஆகலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆள்னால 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரே ஒரு ஆள்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒரு விக்கெட் போயிடுது. 2 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனால் 2 விக்கெட் போயிடுது. சூப்பர் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. 3 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 3 விக்கெட் போகும் கைஸ். 4 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 3 விக்கெட் போகும். ஒன்றும் இல்லை புரி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கைஸ். லைக் பண்ணாதனால ஒரு ரன் போயிடுச்சு. லைக் பண்ணால் ஒரு ரன் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணால் 4 ரன் போகும். அவுட்டு. 3 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதனால் 3 ரன் போயிடுது. ஐபியில் ஸ்பீடாக கைஸ். ஷிட் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் ஒரு பால் ஆடாமல் 90 ரன்ஸ் வச்சிட்டாங்க. 4 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரன் போய் நான் டிஸ்பாயிண்டட் இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 5 ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ விக்கெட் ஆகும். போட்டுச்சா? இல்லை 4 போயிடுது. லைக் பண்ணல கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் லைக் பண்ணல. ஆனால் ஒரு ரன் போயிடுது. அதனால் லைக்கு சேர்த்து பண்ணுங்கள். அப்போ ரன் போகாது. இது யார் ஒரு சான்ஸ் பார்ப்போம். ஷீட் டாட் பால் போயிடுது. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் டாட் பாலுக்கான முயற்சி கைஸ். டாட் பால் நீங்கள் லைக் பண்ணிட்டு கைஸ். அதனால் டாட் பாலாக போயிடு. என் சேனல் நான் படியே 40 பேர் தான் லைக் பண்ணிங்கன்னா ஒரு 20 பேர் லைக் பண்ணேன். இன்னொரு அவுட்டு. இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ப்ளீஸ். ஆனால் இன்னொரு அவுட்டு செம்மையாக போய்ட்டு முகமது ஷமி அந்த மாதிரி தாங்க சொல்லிட்டு
அவுட்டோட மாடு பேர் முகமது ஷமிதா சொல்கிறாங்க. கேட்சா இல்லை 4 போயிடுது. சுமைன்மெண்ட் இந்த ஓவில் ஃபுல் டாஸ் தான் அதான் நினைக்கிறேன். இது ஒன்று சவுத்துலாம் மாட்டேங்க. சரி கூட பேர் இந்த மேட்சை சீக்கிரம் முடியும் பாருங்க கைஸ். அதான் முடியல. அதுதான் வச்சாங்க கைஸ் ஒரு 4 டிஃபென்ஸ் செம்மையாக பண்ணாங்க கைஸ். வந்து பார்ப்போம். அவுட்டு கைஸ். அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணால் அவுட்டு டைம் இல்லை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் அவுட்டு. எத்தாவது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட்சி போட்டவங்க எத்தாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாரா இல்லை பண்ணல. ஆக்டிவ் போட்டேன் எனக்கு தேவையில்லை சொல்லிட்டாரு. லைக்கும் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல. பட் நான் லைக் பண்ணிட்டேன் வீடியோ. லைக் பண்ண வீடியோ இப்போ 3 பாலுக்கு ஷீட் டார்கெட் 40 கைஸ். 40 அடிக்க விடாமல் பண்ணுவாங்க. இன்னும் 3 விக்கெட்டுக்கு கைஸ் 40 அடிக்க பண்ணுறது. இந்தியா பாடி ஜெயிச்சிச்சு. அவுட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. தேங்க்யூ. ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. 10வது ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாதான் இது ஆக்டிவ் ஆகும் மாறும். 10வது ஆள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்டிவ் அவுட் கைஸ். 10வது ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சூப்பர் கைஸ். இதோட இந்த மேட்ச் முடிஞ்சுது கைஸ். இந்தியா 58 ஜெயிச்சு கைஸ். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். 110 ரூபா கட்சி. இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான போச்சு ஸ்கோரு. சப்ஸ்கிரைப் பண்ணனால நல்லா போச்சு கைஸ். வீடியோ முடிச்சா பை கைஸ். பை.